இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். ஏடி நீ வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? ஏன் இன்னும் உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பாம இருக்க? கிளம்பு. உனக்கு என்னடி, நான் என்னமோ உன் வீட்டுல இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இது என் வீடும் கிடையாதுதான், ஆனா இது இப்போ உன் வீடும் கிடையாதுல்ல, உன் புருஷன் வீடு தானே இப்போ உன் வீடு. சின்ன பிள்ளைக்கு தகுந்தபடி பேசு சரியா? வாய் ஓவரா போயிட்டு இருக்கு. அம்மா இது என்ன கன்றாவி ட்ரெஸ்ன்னு போட்டிருக்க? ஃபேஷன் மூஞ்சி கணக்கா இருக்கு. உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்னடி? எனக்கு பிடிச்சிருக்கு. உன் மாமியார் இப்படிலாம் ட்ரெஸ் போட்டா உன்னை திட்ட மாட்டாங்களா? மாட்டாங்க. என்ன மாமியாரோ, அங்க வந்து நான் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும் உன் மாமியாருக்கு, எப்படி மருமகளை கொடுமைப்படுத்துவதுன்ட்டு. நல்லா வருவ நீ எல்லாம். அருடி உனக்குலாம் கொடுமைக்கார மாமியாரா கிடைக்கும். பிள்ளைங்களா என்னம்மா சாப்பாடு செஞ்சுட்டேம்மா, சாப்பிடுன்னா சாப்பிடுங்க. என்ன குழம்புமா? வித்துட்டு வந்தாங்கல்லாமா மீன்காரம்மா, அவங்க கிட்ட உனக்கு பிடிச்ச மீன் வச்சு குழம்பு வச்சு பொரிச்சும் வச்சிருக்கேம்மா. ஏம்மா நான் நேற்று நைட்டே எனக்கு பிரியாணி செஞ்சுதாங்கன்னு கேட்டேன்ல. அக்கா வந்திருக்காள், அவளுக்கு மீன் குழம்பு தானே ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிச்சதே எப்ப பார்த்தாலும் செஞ்சு கொடுங்கம்மா. எனக்கு பிரியாணி தான் வேணும். கத்தாத, பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன் கத்தி தொலைஞ்சோன்னா. ஏமா இப்படி பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் அவளுக்கு பிடிச்சதா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏடி சிக்கன் உடம்புக்கு சூடிடி, அது அவளுக்கு ஒத்துக்காதுன்னு தான் நான் மீன் வாங்கி வச்சேன். இப்போதைக்கு என்ன உனக்கு இன்னொரு நாள் பிரியாணி பண்ணி கொடுக்கணும். நீ தான் மீன் திம்பல்ல, திங்க வேண்டியதானே? ஆமா சத்தியா, சிக்கன் உடம்புக்கு சூடலாமா, அதனால மீன் சாப்பிட்டு நீ மூடிடி. நீ இல்லாம நான் நிம்மதியா இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சு போனால அப்படியே உங்க மாமியார் வீட்லயே இருக்க வேண்டியதானே, என்னத்துக்கு இங்க வர? சத்தியா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னடி வாயு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இப்ப எதுக்குமா நீ அடிச்சிங்க? போ மேல துணி காயப்பட்டிருக்க, அதை போய் எடுத்துட்டு வா. எதுக்குதான் என்னையெல்லாம் பிள்ளையா பெத்தீங்களோ, எல்லா செல்லமும் அவளுக்கு தான். இன்னொரு அடி வேணுமா? போறாமன்ட்ட உனக்கு இருக்குடி. இன்னைக்கு துணி நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்து மடிச்சு கீழே எடுத்துட்டு வர சரியா? பிரியாணி கெட்டது குத்தமா இந்த வீட்டுல? ஏமா இவ்வளவு அடிக்கீங்க? இல்லடி கொஞ்சம் நல்லாவே இவளுக்கு வாய் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா என்கிட்ட அடி வாங்கியிருப்பா. சின்ன பிள்ளை தானம்மா, காலேஜ் போறாள, இனிமேல் என்ன சின்ன பிள்ளைவா? நான் போய் கூட்டிட்டு வரட்டாமா? இல்லம்மா வேண்டாம், அவளே சரியாயிட்டு கீழே வந்துருவா. நீ சாப்பிடுதியா? இல்லம்மா குமரன் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேம்மா. ரம்யாம்மா டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குமா? கடையில உள்ள சாப்பாடுலாம் இனிமேல் சாப்பிடக்கூடாது, வீட்டில் உள்ளதான் சாப்பிடணும். சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது சரியாம்மா? சரிம்மா. பால் ஐட்டம், ஸ்வீட்டு, ஐஸ்கிரீமு எல்லாத்தையுமே விட்டுறணும். காலையில கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். சரிம்மா, இதுக்கும் கவலைப்படாத என்னம்மா? சரிம்மா. வாங்க குமரன், வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. மாப்பிள்ள கை கால்லாம் கழுவிட்டு வரீங்களா? சாப்பிடுவோம். ரம்யா நாங்க எல்லா சாப்பாடையும் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க என்னம்மா? சரிம்மா. காலையில நான் கொண்டு விடும் போது நல்ல குழப்பத்துல இருந்த, இப்ப மேடம் மூஞ்சில ஒரு தெளிவு தெரியுத. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என்ன குழப்பமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவும் கவலைப்படாத சரியா? சரிங்க. ஆமா இது என்ன ட்ரெஸ்? நல்லா இல்லையோ? சூப்பரா இருக்கு. ஆமா என் கொழுந்தியா இங்க இந்த நேரத்துக்கு என் சத்தம் கேட்டவுடனே மாமாண்டு வந்திருப்பா. உங்க கொழுந்தியா இப்பதான் அடி வாங்கிட்டு போனா. நீ அடிச்சியா? இல்ல அம்மாட்ட அடி வாங்கிட்டு இப்பதான் மேல போய் துணி எடுக்க போயிருக்கா, வருவா கொஞ்ச நேரம் கழிச்சு. பொட்ட பிள்ளை மேல கை வைக்க கூடாது, அதுவும் வளர்ந்த பிள்ளையெல்லாம் எதுக்கு அடிக்கீங்க? ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு. பொசசிவ் ஆகுதா? ஐயோ தள்ளுங்க குமரன், யாராச்சும் வந்துட போறாங்க. என் பக்கத்துல வர சொல்ல, அங்க தள்ளி போங்கன்னு சொன்னேன். ரம்யா ஏமா இன்னும் வரல? நான் ஃபோன் பண்ணேன், சாப்பிட்டுட்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. காலையிலே அவ மூஞ்சே சரியில்லை. ஏத்தே நம்ம குமரனுக்கும் அவளுக்கும் ஏதாச்சும் சண்டையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் என்னாச்சு? அவளுக்கு கொஞ்ச நாள் தள்ளி போச்சா? நல்ல விஷயம் தானம்மா. அவளும் பாப்பான்னு ஆசையா இருந்திருக்கா போலத்தே. ஆனா நீ காலையில அவளுக்கு பீரியட்ஸ் வந்துட்டான், அதான் அவளால தாங்க முடியல. உங்க வீட்டுக்கு போயிருக்காத்தே. அவ அம்மாவை பார்த்தா அவ கொஞ்சம் சரியாயிருவா. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு அவ காலையிலே அழுத மாதிரி இருந்தா. ஆமாத்தே, ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் பார்த்தா போதும். போயிட்டு வந்துட்டாங்களான் தே. என்னாச்சா?
ஒரு பிரச்சனை இல்லையா அத்தை, கொஞ்சம் ஃபுட்டு வெளில சாப்பிடக்கூடாது, பால் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. ஓ சரிம்மா. அவட்ட கேட்டுக்காதீங்க. சரி அவளே கஷ்டத்துல இருக்க, கேட்டு இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இனிமேல் அவளுக்கு கொஞ்சம் சத்தான சாப்பாடு கொடுக்கணுமா. சரி தே. இந்த காலத்து பிள்ளைகளோட எங்கே சத்தான சாப்பாடு சாப்பிட்றீங்க? எண்ணெயில் ஏதோ ஒன்று போட்டு பொரிச்சு தரேன், அதை சாப்பிடுதீங்க. ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு வெளியில் வாங்கி சாப்பிடுதீங்க. அப்போ எப்படிமோ உடம்பு நல்லா இருக்கும். வெளியே சாப்பிடலாம்ல தே, எப்போவாச்சு தானே. அந்த காலத்துலலாம் நாங்கள் அவ்வளோ சத்தான சாப்பாடு சாப்பிடுவோம்மா. நாங்கள் 10 பிள்ளைங்க கூட அசராமல் பெற்றுப்படுவோம். ஆனால் நீங்கள் ஒன்றுக்கே மூக்கால் அழுதிங்க. இப்போல்லாம் பிள்ளைகளும் நார்மல் டெலிவரியை பெற்று போட்டாலே அதிசயமாக இருக்கு. எல்லாம் ஆப்ரேஷன் தான் பண்ணுதுவோம். இனிமேல்லாம் நான் கொடுக்குற சாப்பாடு தான் அவளும் சாப்பிடணும், நீயும் சாப்பிடணும். சரியா? சரி தே. ஏமா வாழ கார்த்தி எங்க? அண்ணனுக்கு இன்னும் வேலை முடியலம்மா, ஒரு அரை மணி நேரத்துல வருவானா. சரி. சாப்பிடுதியால? என்ன குழம்புமா? மட்டன் தாம்ல. 5 நிமிஷம் ஆகட்டுமா. நீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஏன் நீ எங்க இன்னும் ஆளே காணும்? அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. ஏமா நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தான் இருக்கேன். அத்திட்ட சொல்லி இருக்கவே கூடாதா? நீங்க சாப்பிட்டீங்களாமா? இல்ல நீங்களாம் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஏமா எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு நீங்க கரெக்டான டைம்க்கு சாப்பிடணும்ல. இனிமேல் கரெக்டான டைம்க்கு சாப்பிட்றதேன். சரியா? சரிம்மா. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேம்மா. அத்தை நீங்க அதே நினைச்சிட்டு மனசை குழப்பிட்டு இருக்காதீங்க. சரி மினி, நான் ஒன்றும் நினைக்கல. இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு வரலையா? வரல சார். லீவுனா இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா? எனக்கு தெரியல சார். இனிமேல் அவங்க கிளாஸ் வர வேண்டாம்னு சொல்லிருங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் வராங்க, மித்த நாள் ஃபுல்லு லீவ் போடுறாங்க. இன்ஃபார்மும் பண்றது கிடையாது. ஓகே சார், நான் சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க, ஏதாச்சும் டவுட்டா? இல்ல சார். அப்புறம் என்ன? இல்ல கிருஷ்ணா சார் வரமாட்டாங்களா? ஏன் நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி அப்படிலாம் இல்ல சார், நான் சும்மா தான் கேட்டேன். கிருஷ்ணா சார் இனிமேல் இங்க வர மாட்டாங்க, அவங்க ஃபாரின் போறாங்க. எப்போ போறாங்க? இன்னும் 2 டேஸ்ல கிளம்பிடுவாங்க. ஓகே சார். எதுக்கு கேக்குறீங்க? இல்ல சார், சும்மா தான் கேட்டேன். அத்தை. செல்வி நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்பதான் என்னைய பார்க்க உங்களுக்கு வழி தெரிஞ்சிச்சோ? சேச்சா அப்படிலாம் இல்லம்மா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க? நான் நல்லா இருக்கேன். படிப்புலாம் எப்படி போகுது? சூப்பரா போகுது. எல்லாம் என்ன வெளியிலே உட்காந்துட்ட? அத்தை இவ வெளியில இருந்தாலும் அதான் பேசிக்கிட்டே உட்காந்துட்டோம். சரில குடிக்க ஏதாச்சும் அத்தை கொண்டு விட்டா? இல்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நீ இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச? கருவாட்டு குழம்புல. சாப்பிடுதியா? இப்பதான் நான் மட்டன் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். நீ ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கூட நைட்டு தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். சரில. செல்வி அங்க கூட்டு போகணும்லாம் வந்தேன். ஏன்? அம்மா மட்டன் பிரியாணி பண்ணியிருக்காவோ, அதான் செல்வியை போய் கூட்டு வானாவோ. செல்விக்கு போன் போட்டாவெல்லாம் எடுக்கலையா? மாமா நான் வெளியில உட்காந்துட்டு இருக்கேன்னா போன் உள்ள சார்ஜர்ல கிடக்கு. கேட்கும்லாமா? போனை சைலண்ட்ல போட்டேன் மாமா. போனை என்னைக்குமே சைலண்ட்ல போடக்கூடாது சரியா? யாராச்சும் முக்கியமா எமர்ஜென்சின்னு உனக்கு கால் பண்ணா என்ன ஆகுறது சொல்லு. சரி மாமா, இனிமேல் போட மாட்டேன். ஏல அவ மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டா. சரி பரவாயில்ல, நான் கூட்டு போறேனே. இல்ல வேண்டாம். ஏன் அத்தை நீ இப்படி பண்ணுத? பின்ன என்னல, என் பிள்ளைய அங்க யாருமே மதிக்க மாட்டேங்க. யாரு இப்ப செல்விய மதிக்காம வச்சிருக்கா சொல்லு. கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் நாவோ, கடைசி கொடுக்கல. அடுத்து குமரனுக்கும் இப்படிதான் சொல்லி என் பிள்ளைய ஏமாத்திட்டாவோ. இப்ப நீயும் என் பிள்ளைய வேண்டாங்க. எம்மா நீ சும்மா இரேம்மா. ஆசிலன்னால எங்க கிட்ட இப்படி பண்றீங்க? நாங்க அப்படி நினைப்போமா? நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. செல்வியை எந்த இடத்துல நாங்க மரியாதை இல்லாம நடத்திருக்கோம்? அவளுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தானே பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நல்ல மாப்பிள்ளையா அவளுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். மாப்பிள்ளைன்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது. உங்க அம்மா என்னன்னா அந்த மணிகண்டன் பையில சொல்லுதான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு. அவன் நல்ல வசதி தான், ஆனா அவனுக்கு சொந்த பந்தம்ட்டு யாருமே கிடையாது. பார்த்தல அனாதவன். ஏன் அப்படி சொல்லுத? அவன் நல்ல பையன் தான் தெரியுமா? இல்ல என் பிள்ளைய நல்ல சொந்த பந்தம் இருக்க இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல. அப்பதானே நாளை பின்ன அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா பாப்பாங்க. காலத்துல எந்த சொந்த பந்தம் வந்து உன்னைய பார்க்க சொல்லு. அது என்னமோ கரெக்ட் தான். அவன் நல்ல பையன், பக்கத்திலே இருக்கான். அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். துட்டுக்கு ஒரு குறை கிடையாது. ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அவளும் இவளுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு.
அவன் சும்மாவே செல்வி செல்வின்ட்டு ஓமாவா பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். இல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எப்படி தாங்குன்னு தாங்குவான். அதனால சொல்லுதேன், இவ படிப்பு முடிச்சுட்டு இவளுக்கு எப்போ கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்போ மணிகண்டனையே கல்யாணம் பண்ணி வை. அதுக்கு முன்னாடி பேசி ஒரு பூ வச்சு வை சொல்லிட்டேன். தேனாலும் இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். அப்படிங்கியோல கல்யாணம் பண்ணிக்க போறது நான். அவனுக்கு என்ன குறைச்சல் சொல்லு. ஆமா, அவன் அப்படியே ரெட் ஃபாரஸ்ட் மாமா. என்னடி பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் தான் தெரியும், அது என்ன ரெட் ஃபாரஸ்ட்? அவன் சரியான டாக்ஸிக் மாமா. அவன் தங்கச்சிக்கே பிடிச்ச விஷயத்த பண்ணி கொடுக்க மாட்டான். பாத்தியோ, அக்க போய் தான் சொல்லுதேன். அவன்கிட்ட ஒரு விஷயம் நீ பிடிக்கலன்னு சொன்னோடனே உடனே அவன் மாத்திக்கிட்டு அந்த விஷயத்த சரி பண்ணான்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ அந்த பையன்கிட்ட பேசுவியோ? கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமா. அப்புறம் என்ன, உனக்கு அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. அவன் சொன்னா திருத்திக்கிறான்ல. அதுவும் முக்கியமா நீ என்ன சொன்னாலும் அவன் சரி சரின்னு தலையாட்டுதான்ல. அவனை திருத்துறதா என் வேலை. அவன் தப்பு பண்ணிட்டு இல்லம்மா, குடிச்சிட்டோ பீடி அடிச்சிட்டோ இல்ல வேற ஏதோ பண்ணிட்டு இல்ல அவனை நீ திருத்துறதுக்கு. அவனுக்கு தெரியாத விஷயத்த நீ சொல்லி கொடுக்க, இதுல என்னமா தப்பு இருக்கு? அவளுக்குலாம் பாரு, அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. உனக்கு நல்லது கெட்டது சொல்ல அம்மா இருக்கு, நாங்க இருக்கோம், பாட்டி இருக்கு. அவனுக்கு யார் இருக்கா சொல்லு. நாங்க நல்லது கெட்டது சொன்னாதான் அவன் அதை திருத்திப்பான். அதே மாதிரி நீயும் சொல்லுங்க. இல்ல மாமா, இனிமேல் யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதாவே இல்லை. நான் ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கல. நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், நம்மளுக்கு பெஸ்டான ஒண்ணு தேடி வரும். அவன் ரொம்ப பெஸ்டானவன், அதனால முடிவு பண்ணிக்கோ. நீ என்ன சொல்லுத? என் மவ இஷ்டம் தான்ப்பா, என்னோட இஷ்டம். அதுவும் நீ உன் அண்ணன் எல்லாரும் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த முடிவுல இருந்து மாறாம இரு, சரியா? செல்வி, நான் இப்போ ஒரு இடத்துக்கு போறேன். போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வருவேன். நீ கிளம்பிடு, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன், சரியா? சரி மாமா. நான் சொன்ன விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோ. கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பாரு. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா குமரன் கிட்டேயும் கார்த்திகிட்டையும் கேளு. அவங்களும் உனக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. ஒரு நல்ல முடிவா சொல்லு, பூ வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கல்யாணம் உனக்கு எப்போ பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ பண்ணிப்போம், சரியா? சரி மாமா. வரேன் தே, அவகிட்ட நொய்யின்னு இல்லாம இரு, சரியா? ஏறிதே போயிட்டு வரேன்னு வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? இல்ல, ஒண்ணும் வேண்டாம். அதான் மாசம் மாசம் மல்லிகை ஜாமால இருந்து அவளுக்கு தேவையானதுல இருந்து எல்லாம் உன் அண்ணனே வாங்கி கொடுத்துருந்தான்வல்ல. ஒன்னு அங்க வந்து இருன்னு சொல்லுதோ, நீ தான் கேட்காம இங்க வந்து இருக்க. ஏன் தே, எங்க கூடயே இருக்கலாம்ல. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுல்ல. என் பிள்ளைய யாராச்சும் ஏதாச்சும் ஒண்ணு சும்மா சொல்லிட்டாலுமே எனக்கு கஷ்டமா இருக்கும். நாங்க தள்ளியே இருந்து கொடுத்தோம், அப்பதான் பாசம் இருக்கும். என்னவோ போ. சரி தே, போயிட்டு வரேன். சரில, மணி நேரத்துல வந்துருவேன் செல்வி, நீ கிளம்பிருன்னு. மாமா நீ ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கே போயிருங்க, பக்கத்துல தானே, நான் போய்ப்பேன். இல்லம்மா, நான் வந்து கூட்டு போறேன். சரி மாமா.